வினோத் பறவையின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருந்தேன். இந்த வலை கயிறு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருப்பேன். நம்ம செடி மாடி தோட்டத்துக்கு அவங்க வீட்டில் வளர்த்த பசு மாட்டிலேருந்து வந்த பசும் தயிர். காலையில் அதாவது நிறைய பேர் கேட்டீங்க, சார் காலையில் டயட்டுக்கு என்ன உணவுலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இட்லி தோசையோட நீங்கள் இது மாதிரி நைட்டு வச்சுருந்த சாப்பாட்டில் இந்த மாதிரி தயிரை ஊற்றி நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்சாக்கா இந்த மாதிரி வல்லாரி கீரையில் ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மூளை வளர்ச்சிலாம் சொல்லுவாங்க. அது வளருது வளராது அப்பாற்பட்டது. பட் ஆனால் தயிருக்கு இந்த மாதிரி ஊறுகாய் தொட்டு சாப்பிடும்பொழுது நல்லா பிசைஞ்சு நிறைய சாப்பிடும்பொழுது உங்கள் வயிறு வந்து நல்லா குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடைஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு உடல் வந்து உஷ்ணத்தை கரெக்டாக தக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது காலையில் சாப்பிடணும். இந்த மாதிரியான பழைய சாதம் குடல் புண்ணு இருக்கிறவங்களாம் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடல் நோய் வராது. அதுமாதிரி அக்யூட் அப்பெண்டிக்ஸ் சொல்லக்கூடிய கிருமி தொட்டெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் கட்டுப்பாட்டு அழகாக இருக்கும். ஸோ நான்